வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது எண்கணிதம் சிறப்பு வார ராசி பலன். இதில் 1, 2, 3, 5, 9 தேதிகளில் பிறந்த மூலாதார மக்கள் தங்கள் தொழிலில் பெரும் முன்னேற்றம் அடைந்து நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்வார்கள் என்று இந்த எண்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட கிரக நிலைகள் கூறுகின்றன. எண்கணிதம் ஒரு நபரின் வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. காரணம், எண்கணிதத்தில் உள்ள எண்கள் நம் பிறந்த தேதியுடன் இணைக்கப்பட்டுள்ளன. எதிர்கால நிகழ்வுகள் மற்றும் எதிர்காலம் ஒருவருக்கு எப்படி இருக்கும் என்பதை எண்கணிதத்தின் உதவியுடன் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்று நிறுவனமாகிறது. ஒவ்வொரு நபருக்கும் ஒரு மூலாதாரம் உள்ளது. அது அவரது பிறப்பு தேதியாக இருக்கும். மற்றும் ஒவ்வொரு மூலாதாரமும் ஏதோ ஒரு கிரகத்தால் பாதிக்கப்படுகிறது அல்லது ஆளப்படுகிறது என்று கூறலாம். எடுத்துக்காட்டாக, சூரியனுடைய மூலஸ்தானம் 1க்கு அதிபதியாகவும் சந்திரன் மூலஸ்தானம் 2க்கும் அதிபதியாகவும் இருக்கிறார். இந்த கிரகண நிலை மற்றும் இயக்கத்தின் மூலம் இவர்களின் வாழ்க்கையில் சாத்தியக்கூறுகள் உயர்வதற்குண்டான சாத்தியக்கூறு மற்றும் அது சார்ந்த தாக்கமும் பற்றிய நிறைய தெரிந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. சோதிடத்தின்படி மே 5 முதல் 11 வரையிலான வாரம், இந்த வாரத்துக்குண்டான 5 மூலாதார பிறப்பு எண் மக்களுடைய தொழில் வாழ்க்கை மிகவும் சாதகமாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் சாதகமான முடிவுகளை பெறுவார்கள். இந்த பதிவில் நாம் அந்த 5 பிறப்பு எண்ணுக்குரிய தேதி பிறப்பு எண்களுக்குரிய பலன்களை பற்றி பார்ப்போம். பிறப்பு எண் 1, மே 5 முதல் 11 வரையிலான வாரம் இந்த மூலாதார பிறப்பு எண் உடைய 1க்குரிய மக்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். தங்கள் தன்னம்பிக்கையில் அதன் சார்ந்த அடிப்படையில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்கள் பணியிடத்தில் அற்புதமான வாய்ப்புகளை பெறுவதற்குமான அதிக சூழல்கள் உருவாகி உங்களை ஆச்சரியப்படுத்தும். இந்த காலகட்டத்தில் இந்த பிறப்பு எண் 1ன் பூர்வ மக்களின் நிர்வாகத்திறன் மிகவும் சிறப்பாக இருக்கும். இவருடைய மேலதிகாரிகளும் மூத்தவர்களும் இவர்களை பாராட்டுவார்கள். மேலும் இந்த திறமையில் மூலம் நீங்கள் உங்கள் பணிகளை சரியான முறையில் நிறைவேற்ற முடியும். உங்கள் அலுவலகத்தில் சுமூகமான சூழ்நிலை உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய சக ஊழியர்களும் சகாக்களும் உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து இருப்பார்கள். அதே நேரத்தில் பிறப்பு எண் 1ன் வணிக மக்கள் லாபம் ஈட்டுவதற்கான முழுமையான வாய்ப்பை பெறுவார்கள். மேலும் தங்கள் எதிரிகளை விட்டு வெளியேறவும் உங்களால் முடியும். தங்கள் எதிரிகள் உங்களை விட்டு தூர விலகுவார்கள். மற்றும் நல்லதொரு சூழல் இருப்பதால் குடும்பத்தில் உறவுகளும் தங்களுடைய துணையுடனும் நலமுடன் வாழக்கூடிய சூழல் இருக்கிறது. காதலில் இருப்பவர்களுக்கு தங்கள் காதல் சார்ந்து நல்ல சூழல் உருவாகி காதலியுடனும் காதலருடனும் நலமுடன் கருத்து பரிமாறி தன்னுடைய காதலை ஆழ கொண்டு செல்லக்கூடிய தன்மையில் இருப்பார்கள். அடுத்து மூலாதார பிறப்பு எண்ணாக இருக்கக்கூடிய 2, இந்த மக்களுக்கு இந்த வாரம் நீங்கள் உங்கள் திறமைகளை அல்லது அது சார்ந்த சாத்தியக்கூறுகளை வெளிப்படுத்த முடியும் உங்களால். மேலும் இதனால் உங்கள் திறனை அதிகரிக்கும் வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. தற்போது நீங்கள் எந்த வேலையை செய்து கொண்டிருந்தாலும் அதை தொழில் ரீதியாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலையில் பல வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் உங்கள் வேலையில் அதிக அர்ப்பணிப்புடன் செயல்படுவதால் மேலும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பும் கிடைக்கிறது. அதனால் உங்களுக்கு ஆதாயமும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது தவிர உங்கள் பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களின் கடின உழைப்பின் காரணமாக சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த பிறப்பு எண் 2னுடைய மக்களுக்கு தங்கள் தொழிலை நடத்துவதற்கு வலுவான வாய்ப்புகளும் சூழலும் அதற்கு தகுந்த ஆதாயத்துடன் கூடிய லாபமும் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் நலமுடன் உங்கள் தொழிலை செய்து குடும்பத்துடன் நலமுடன் வாழக்கூடிய சூழலும் உங்களுக்கு இருக்குது என்பதை நீங்கள் உறுதியாக நம்பி செயல்படலாம். அடுத்து மூலாதார பிறப்பு எண் கொண்ட 3ஆம் தேதி மக்களுக்கு உண்டான பலனை பற்றி பார்ப்போம். உங்களின் மூலாதாரம் 3ஆக இருந்தால் மே 5 முதல் 11 வரை உள்ள இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். நீங்கள் செய்யும் வேலையில் அல்லது உத்தியோகத்தில் உள்ள இந்த மூலாதார 3ன் எண்களுக்கு சிறப்பாக செயல்படுவார்கள். உங்கள் வசம் புதிய திட்டங்களை பெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது தவிர இந்த திட்டங்களில் இருந்து நீங்கள் சிரமமின்றி அங்கீகாரத்தையும் அதனால் ஆதாயத்தையும் பெற முடியும்.
நீங்கள் புதிய மற்றும் சிறந்த வேலைவாய்ப்புகளை கண்டுபிடித்து அதில் ஈடுபட்டு முன்னேறக்கூடிய சூழலும் இருக்கிறது. இது போன்ற வாய்ப்புகளை கண்டுபிடித்த பிறகு நீங்கள் திருப்தி அடைவீர்கள். அதனால் ஆதாயத்தை அறுவடை செய்து மகிழ்ச்சியும் கொள்வீர்கள். தொழிலை நடத்தும் இந்த பிறப்பு எண் 3 மக்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இதனால் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருடனும் நல்ல அனுசரணையும் மகிழ்ச்சியும் கொண்டு உறவுகள் நலமுடன் உங்களை போற்றக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்து மூலாதார பிறப்பு எண் 5க்குரிய மக்களை பற்றி பார்ப்போம். இந்த மூலாதார 5க்குரிய மக்கள் தங்கள் பணித்துறையில் அசாதாரணமாக செயல்படுவார்கள். தங்கள் திறமைகள் மற்றும் அதனை நிரூபிக்க இவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அதனால் இவர்கள் அதிகமான நேரத்தை செலவிடாமல் அதில் ஈடுபட்டு தங்களை நிரூபித்து அதனால் பாராட்டு பெறுவார்கள். இது தவிர வேலை செய்யும் இந்த மூலாதார பிறப்பு எண் 5 மக்கள் தங்கள் வேலையில் புதிய மற்றும் சிறந்த சலுகைகளை பெறுவார்கள். இது இவர்கள் மிகவும் திருப்திப்படுத்தும். தங்கள் பணி நிமித்தமாக இவர்கள் வெளியூர் செல்ல நினைத்தால் இந்த வாரம் இந்த எண்ணத்திற்கு சாதகமாக இருக்கும். இவர்கள் ஈடுபட்டுள்ள தொழிலில் இந்த பிறப்பு எண் 5 மக்கள் தங்கள் தொழில் சாதகமான மாற்றத்தை அடைந்து நல்லதொரு ஆதாயத்தை அறுவடை செய்து செல்வ நிலையை சேமிக்க சூழலிப்பார்கள். இதனால் குடும்பம் மகிழ்ந்து இவர்களுடன் உறவாடி கலப்பார்கள். அடுத்து பிறப்பு எண் மூலாதார எண்ண தேதியாக இருப்பது 9. இந்த 9 மூலாதாரம் பெற்ற இந்த மக்கள் தங்கள் தொழிலில் பயனடையக்கூடிய தன்மையில் இவர்கள் இருப்பார்கள். மூலாதார 9 மக்கள் மே 5 முதல் 11 வரை தங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை பெறுவதில் இவர்கள் கடைசியாக இந்த 5 வரிசையில் கடைசியாக இருக்கின்றனர். இவர்கள் செய்யும் வேலையில் அல்லது உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் அமைந்து இவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. அதே சமயம் உங்களிடம் அரசு வேலை இருந்தால் அல்லது அரசு வேலையை பெற முயற்சிப்பாளராக இருந்தால் இந்த காலம் உங்களுக்கு அது சிறந்ததாக இருக்கும். சிலர் அரசு வேலை பெற்று நலவுடன் வாழ்வதற்கும் அதிக சம்பளத்தில் வேலையில் அமர்வதற்கும் இந்த காலம் நல்லதொரு நேரமாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்த பிறப்பு மூலாதார தேதி 9 எண்ணை பெற்றவர்கள் இந்த நேரம் தங்கள் தொழிலுக்கு மிகவும் சாதகமானதாக இருப்பதால் குடும்பத்தின் நல்ல வருமானம் கிடைக்கும். குடும்பத்தினருடன் உறவாடி நலமுடன் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று தங்களுடைய நேர்த்தி கடனை செய்துவிட்டு மகிழ்ச்சியுடன் திரும்புவார்கள். மற்றும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்லதொரு வரன் வந்து சேரக்கூடிய சூழலும் இருக்கிறது. இந்த பதிவை நீங்கள் விரும்பி இருப்பீர்கள் நம்புகிறேன். அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம் விரும்பிகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் முன்னோரை மனமோந்து போற்றுவோம். இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திடகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தன தானிய ஆபரண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகிறேன். வணக்கம்.